ஒரு நேரத்தில் தொப்பி விற்பனையாளர் ஒரு ஊர் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் தலையில் ஒரு பெரிய தொப்பி கட்டு வைத்திருந்தார். அவர் கூவினார், தொப்பிகள், தொப்பிகள், சிவப்பு தொப்பி, நீல தொப்பி, பச்சை தொப்பி. சூரியன் எரித்துக் கொண்டிருந்தது. பல நேரம் நடந்த பின் அவர் சோர்வாகிவிட்டார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய மரம் தெருவோரமாக இருந்தது. அதன் நிழலில் அவர் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். அவர் தமது தொப்பிக்கட்டை கீழே வைத்து மரத்தின் கீழ் அமர்ந்து சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டார். ஆனால் அவர் அறியாமல் அந்த மரத்தில் சில டியாவிச் குரங்குகள் இருந்தன. குரங்குகள் மெதுவாக கீழே வந்தன, கட்டை திறந்தன, ஒவ்வொன்றும் ஒரு தொப்பியை எடுத்துக்கொண்டு மேலே ஏறின. அவையெல்லாம் தொப்பி போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டும் குதிக்கவும் ஆரம்பித்தன. விழித்த எழுந்த விற்பனையாளர் அதிர்ச்சி அடைந்தார். அம்மா, என் தொப்பிகளெல்லாம் போயிட்டே! பார்த்தார். அங்கேதான் மரத்தின் மேலே எல்லா குரங்குகளும் அவன் தொப்பிகளை போட்டுக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தன. அவர் சிறிது நேரம் யோசித்தார். பின்னர் ஒரு புத்திசாலி யோசனை தோன்றியது. அவர் குரங்குகள் மனிதர்களை பின்பற்றி நடக்கும் என்பதை நினைவு கூர்ந்தார். உடனே அவர் தாம் அணிந்திருந்த தொப்பியை எடுத்தார். அதைத் தரையில் வீசியார். என்ன நடந்தது தெரியுமா? குரங்குகள் எல்லாம் அதேபோல தங்கள் தொப்பிகளை எடுத்து தரையில் வீசியன். அவர் எல்லா தொப்பிகளையும் சுருக்கி மீண்டும் கட்டாக செய்தார். பின்னர் ஒரு பெரிய சிரிப்புடன் தமது பயணத்தைத் தொடர்ந்தார். கதையின் நற்செயல் போதனை: புத்தியால்தான் சிக்கல்களை சமாளிக்கலாம்.